ஹலோ வேல்டு, இன்றைக்கான டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மார்க் 2020 ரேங்க்ஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுலேருந்து ஜாவாவை வந்து பைத்தான் ஓவர்டேக்ஸ் பண்ணி செகண்ட் இடத்துல போய் உட்காந்துருக்கு. இது கடந்த 20 வருஷமாக ஜாவா வந்து டாப் ரேங்கிங்கில் செகண்ட் இடத்த பிடிச்சிருந்துச்சு. பைத்தான் அதை இன்னைக்கு பீட் பண்ணியிருக்குது. இந்த பைத்தான் ரெண்டாவது இடம், இப்போ ஜாவா மூணாவது இடம். அப்போ ஃபர்ஸ்ட் இடம் எது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் டாப் 20 வந்து ரெட்மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சைட் லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுருக்கேன். ஹலோ யூஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான்ஸில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஹேக்கர் ரேங்க்கில் ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் பைத்தான்ஸ் கீழே போயிட்டீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். சால்வ் சேலஞ்ச். ஓகே, இந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்டீஜர் 2 கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிவிட்டு ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸை பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், செகண்ட் ஆப்ரேஷன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ், தேர்ட் ஆப்ரேஷன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, சாம்பிள் இன்புட்டை பார்த்துடலாம். 3 2 ரெண்டு இன்டீஜரை வந்து ஆட் பண்ணோம்னா 5, டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா 1, ப்ராடக்ட் பண்ணோம்னா 6. அதான் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்திருப்பாங்க. ஓகே, பைத்தான் 2க்கும் பைத்தான் 3க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேஜராக பைத்தான் 2 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நார்மலாக மிஷின் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரிக்கு இருக்கிறதுக்கு பைத்தான் 3 யூஸ் பண்ணுவாங்க. 2 நம்பரை கெட் பண்ணியாச்சு. ஓகே, print a plus b ஓகே, print a minus b, print a into b. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ் ஆச்சு. இதை ஒரே லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அவுட்புட் தேவையில்லை. ஃபஸ்ட் அவுட்புட் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றுக்கும் கமா கொடுப்போம். அப்படி கமா கொடுக்குறப்ப ஸ்பேஸ் வந்து இடையில ஒன்று வரும். வேணா உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். a மைனஸ் பி ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நியூ லைன் கொடுப்போம். எப்பயுமே கொட்டேஷன்ஸ்குள்ளே /n இப்படி கொடுத்தோம்னா நியூ லைன் காமா. செக் பண்ணிங்கன்னா தெரியும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு. இந்த ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த ஸ்பேஸ் காரணம் வந்து இந்த கமா கொடுத்ததுனால. ஸோ அவுட்புட்டை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் கொட்டேஷன்ஸ்குள்ள /n ப்ளஸ் str of a into b. ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், பாஸ் ஆச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். சண்டா வந்திடு. ஓகே, சூப்பர். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, சிங்கிள் லைனில் மல்டிபிள் பிரிண்ட்ஸ் வந்து எப்படி ஒரே இதை கொண்டு வருது அப்படின்னு பார்க்கணும். /n யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஓகே, சார்ஜ் இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.